தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எழுப்பி இருக்கிறார்கள். இந்நிலையில் வழக்கு விசாரணை நாளை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. பென்டிரைவில் கூடுதல் விவரங்கள் தொடர்பாக இருக்கிறது. பதிவு செய்யலாம். வழக்கில் பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். கைப்பற்றப்பட்ட போது பென்டிரைவில் தகவல்கள் எதுவும் இல்லாத நிலையில் தற்போது தகவல்கள் கூடுதலாக வந்தது எப்படி என்கிற கேள்வி அமலாக்கத்துறைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது தொடர்புடைய தரவுகள் எந்த சாதனத்தில் இருந்து கிடைத்தது என்பது தொடர்பாக கூற வேண்டும் என்கிற உத்தரவையும் அமலாக்கத்துறைக்கு விதித்து வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, நீங்க தொடரலாம். அமலாக்கத்துறையினுடைய கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் ஜாமீன் வழங்க கோரியும் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு விசாரணை என்பது தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மிக முக்கியமாக அவரை கைது செய்வதற்கு முன்னதாக கைப்பற்றப்பட்ட அந்த பென்டிரைவில் இருந்த தரவுகள் என்பது ஜோடிக்கப்பட்டவை எனவும் அது கைப்பற்றி போட்ட போது அந்த தரவுகள் என்பது அந்த பென்டிரைவில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் விசாரணையின் பொழுது செந்தில் பாலாஜி தரப்பானது முன்வைத்தது. அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கண்டனத்தை தற்போது அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த பதிலுக்கு சில நிமிடம் அமலாக்கத்துறை தரப்பானது திணறியதன் காரணமாக கடுமையான அதிருப்தியையும் மட்டுமல்லாமல் அந்த விரிவான விவரத்தை தரவியல் அறிக்கையோடு சேர்த்து நாளை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையும் நாளை தற்பொழுது ஒத்திவைத்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.